நான் தாரணி எஸ்கேஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன்னா, என்னோட சீனியர் வந்து இங்கே சார் கிட்ட படித்தாங்க. ஸோ அவங்க வந்து குரூப் அண்ட் டாப்பர். ஸோ அவங்க மூலியமாக வந்து அவங்கள இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் யூபிஎஸ்சி இங்கே ஜாயின் பண்ணும்போது என்னோட ஸ்டேஜ் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரிஜலாக இருந்தேன். ஸோ ப்ராப்பராக வந்து எனக்கு இங்கிலீஷ் கூட சரியாக வராது. ஸோ அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்னோட வீக்னஸ் எது, என்னோட ஸ்ட்ரென்த் எது அப்படிங்கிறத ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கஸ்டமைஸ்ட் கோச்சிங் கொடுத்தாரு. ஸோ ஈச் சப்ஜெக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணாரு. ஸோ எனக்கு வந்து 2 days ஒன்ஸ் டெஸ்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாரு. நான் வந்து 2 days ஒன்ஸ் எழுந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எனக்கு ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ அதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அகெயின் ரீடெஸ்ட் ஆஃபர் பண்ணாரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்னால் ஒரு 3 months பீரியட்லேயே ஒரு 6 to 7 சப்ஜெக்ட்ஸ் யூபிஎஸ்சியை மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடிஞ்சுது. பர் மந்த் நான் ஒரு 6 to 7 டெஸ்ட் எழுதினேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் பேசிக் ஃபுல் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்தேன். நான் வந்து ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு ஓகே, அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயின்ஸில் வந்துட்டு ஸோ எத்திக்ஸ் இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதுவும் அதே மாதிரி தான், ஒன் சைஸ் 5 fit all அப்ரோச் ஃபாலோ பண்ணாமல் ஸோ கஸ்டமைஸ்டாக என்னோட வீக்னஸ் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக கொடுத்தனால என்னால் ஹோலிஸ்டிக்காக யூபிஎஸ்சி வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எஸ்கேஐஎஸ் அகாடமி.